யூத் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படத்துல வந்து 10த் பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தோடைய டைட்டில் வரும். அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்கள தான் வந்து நம்ம யூத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோடைய கதை வந்து ஸ்கூல் சப்ஜெக்டான படம் அப்படிங்கிறதுனால யூத்ன்னு பேர் வச்சிருந்திருக்கலாம். படத்தோடைய டைட்டில் பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் ரூம்ல இருந்து போர்ட காட்டியிருப்பாங்க. ஸோ படத்தோடைய கதை முழுக்க முழுக்க என்ன அப்படிங்கிறத டைட்டில் போடும்போதே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கென் கருணாஸ் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் யூத். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. கென் இந்த படத்துல பிரவீன்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படத்தோடைய ஸ்டார்டிங்ல கென்னோடைய சின்ன பிள்ளையில எடுத்த ஒரிஜினல் போட்டோஸை பார்க்க முடியும். சின்ன பிள்ளையில ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல மிலிட்ரி போட்டோ இருக்கும். இந்த மாதிரி அங்கங்க அவருடைய ஒரிஜினல் போட்டோவையுமே வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கென்னோடைய நேம் போடும்போது கிருஷ்ணா ராத பொம்மை இருக்கும். அதுக்கு பக்கத்துல தான் கென்னோட நேமை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஒரு லவ் சப்ஜெக்டான படம் அப்படிங்கிறதுனால கூட ராதே கிருஷ்ணனுடைய பக்கத்துல இவருடைய பேரை பேஸ்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா யதார்த்தமா கூட இந்த சீனு அமைஞ்சிருந்திருக்கலாம். பிரவீனோடைய வீட்டில் 90s கிட்ஸு 2K கிட்ஸுக்கான ஃபேமஸான பொருளை அங்கங்க வச்சிருப்பாங்க. சக்திமான் போஸ்டரா இருக்கட்டும், சிம்புவோடைய பழைய படத்துல நடிச்ச மூவி போஸ்டரா இருக்கட்டும், ஜாக்கி சான் பாக்ஸிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி 2K கிட்ஸுக்கு என்னென்ன ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சோ அதெல்லாம் வந்து இந்த படத்துல பார்க்க முடியும். பிரவீனை ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு லவ் பண்ணுவா. 2 பேருமே சேம் கலர் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. அதனால இவருடைய ஃபர்ஸ்ட் லவ் வந்து கிரஷா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. செகண்டா சோனல் வந்து லவ் ப்ரப்போஸ் பிரவீனுக்கு வந்து அடிக்கடி பண்ணியிருப்பாங்க. அப்ப பிரவீன் வந்து சோனலுக்கு ஓகே சொல்ல மாட்டாரு. ஏன்னா பிரவீனுக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்கும். 3வது லவ்வரா கனகவள்ளியை வந்து லவ் பண்ணும்போது தான் ரொம்ப மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணுவாரு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸு கூட இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் லவ் கிடையாது. கனகவள்ளியை இப்ப நீ லவ் பண்ற பாரு, இதுதான் ஒரிஜினல் லவ் அப்படின்னு பிரவீனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரவீன் வந்து இந்த 3 பேரும் லவ் பண்றது மூலமா 3 விதமான லவ்வை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. இந்த ஒரு சீன்ல ஹோம்ஒர்க் பண்ணலன்னு பசங்க 4 பேர் வெளியில இருப்பாங்க. அப்ப கேண்டீன் போலாமான்னு ஒரு பையன் கேட்டிருப்பான். ரியாலிட்டியில இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் இருக்கிறவங்க யாருமே வந்து வெளியில கேண்டீனுக்கு போக முடியாது. இந்த ஒரு சீன்ல ஹோம்ஒர்க் பண்ணலன்னு பசங்களை 4 பேர் வெளியில அனுப்பியிருப்பாங்க. அப்ப கேண்டீன் போலாமான்னு ஒரு பையன் கேட்டிருப்பான். ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, பனிஷ்மெண்ட்ல இருக்கிறவங்க யாருமே வெளியில கேண்டீனுக்குலாம் போக முடியாது. இந்த ஒரு சீனுக்கு லாஜிக் கொஸ்டின் வந்துரும் அப்படிங்கிறதுக்காண்டி பிரவீனோடைய ஃப்ரெண்டு ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. பெல்ல அடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லாஜிக் மிஸ்டேக் வராம இந்த டயலாக் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பிரவீன் வந்து அவங்க அப்பா கடையில இருந்து பப்ஸ் வாங்கிட்டு போவாரு. அப்ப பேக்கை கடையிலே வச்சுட்டு போயிடுவாரு. அங்க வேலை பார்க்குறவர் தான் வந்து ஞாபகப்படுத்துவாரு. ஸோ இவருக்கு படிப்பு மேல இந்த அளவுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமா காட்டியிருப்பாங்க. ஃபேஸ்புக்கில் ஹேண்ட்ஸம் பிரவீன் 69 வச்சிருப்பாரு. ஃபேஸ்புக்கில் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்கூல் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து ஹாய் சொல்லி மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. ஆனால் யாருமே வந்து ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்னைக்கோ பண்ணுனது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. அந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக டைமிங்லாம் வந்து ஒரு சில பேருக்கு மெசேஜ் இன்னைக்கு பண்ணின மாதிரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணின மாதிரியும் டேட்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 2 பொண்ணுங்க வந்து பிரவீனை பிளாக்கும் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பிரவீன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிரிக்கெட் விளையாடுவாரு. செகண்ட் ஹாஃப்ல அவருடைய ரூம்ல கடைசி வரைக்குமே அந்த பேட்டும் அவருடைய ரூம்ல இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ கண்டினியூட்டியை மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிரவீன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே யூனிஃபார்ம் வந்து இன் பண்ணியிருக்க மாட்டாரு. அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ்ல தான் வந்து கொஞ்சம் பொறுப்பான பையனா மாறி இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா தான் யூனிஃபார்மை இன் பண்ணியிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது வரைக்கும் படிக்காத பையன் எப்படி நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டடி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கோச்சிங் சென்டர் போவாரு. அப்பயுமே வந்து புரியாது. பர்சனலா மேம் வந்து பிரவீனுக்கு கோச்சிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நல்லா படிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல தேவதர்ஷினி பிரவீனுடைய அம்மாவா சரோஜாங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரவீன் வந்து அம்மா கூட க்ளோஸா இருப்பாரு. அதனாலதான் அம்மாவும் பையனும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கிறத பார்க்க முடியும். ஃபேமிலியில 3 பேருமே இருக்கிற மாதிரியும் போட்டோ இருக்கிறத பார்க்க முடியும். சரோஜாவும் உன்னிகிருஷ்ணனும் சின்ன வயசுல எடுத்த போட்டோஸும் இருக்கும். அம்மா வந்து மகனை கொஞ்சுறதா இருக்கட்டும்,
சரோஜா வந்து பையன படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்ப எத வச்சு படிக்க வைக்க போறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் அந்த ஜுவல்ஸ லைட் எஃபெக்ட் குடுத்து ஹைலைட் பண்ணி அந்த சீன எடுத்திருப்பாங்க. சரோஜா வந்து ட்ரெஸ் தப்பாங்க அப்படிங்கிறதுனால வீட்ல வந்து தையல் மிஷின் இருக்கும். அதே மாதிரி பிரவீனுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து தச்சு குடுப்பாங்க. ஆனா பிரவீன் வந்து அப்ப போட மாட்டாரு. இதே இது படத்தோடைய கிளைமாக்ஸ்ல தான் வந்து ரிசல்ட் பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்ஸ போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 11த் போகும்போது தான் ஷர்ட் தச்சு குடுப்பாங்க. ஆனா +2 எக்ஸாம் ரிசல்ட் அப்பதான் வந்து அந்த சட்டைய எடுத்து போடுவாரு. 2 வருஷமா ஹேங்கர்லயே தொங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல சுராஜ் உன்னிகிருஷ்ணன்ங்கிற கேரக்டர்ல பிரவீனுடைய அப்பாவா நடிச்சிருப்பாரு. அவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ப்ரீ கிளைமாக்ஸ்ல உன்னிகிருஷ்ணன் வந்து நளினி கிட்ட உங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு தோணுதோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரவீனை திரும்பவும் கிளாஸுக்கு போக சொல்லியிருப்பாங்க. அப்ப நளினி கிட்ட தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாரு. உன்னிகிருஷ்ணன் வந்து பேக்கரி வச்சிருப்பாரு. அவருடைய ஒய்ஃப் பேர்ல தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. உன்னிகிருஷ்ணன் சரோஜாவை ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒய்ஃப் மேல பாசமா இருக்கிறாரு அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. இவர் பேக்கரி வச்சிருக்கிறதுனால எப்போதுமே பிரெட் பாக்கெட் வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி பார்க்க முடியும். பிரவீன் வந்து ஸ்டைலா முட்டையை தூக்கி போட்டு சாப்பிடுவாரு. அதே மாதிரி தான் உன்னிகிருஷ்ணனும் முட்டையை பிரவீன் மாதிரியே ஸ்டைலா தூக்கி போட்டு சாப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கேயுமே அவருடைய பாசத்தை பார்க்க முடியும். சரோஜா படிப்புக்காண்டி அடமானம் வச்ச நகையை வந்து மீட்டு கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அதே நகையை அடமானம் வச்சு தான் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே பார்ப்பாரு. அப்பா கேரக்டர் மூலமா எதையுமே எதிர்பார்த்து வர்றதில்ல காதல் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாங்க. எக்ஸாமுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவங்க அப்பா வந்து லவ் ஸ்டோரிய பிரவீன் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் எல்லா பாடத்திலுமே நல்லா கவனமா படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரவீனுடைய அப்பா வந்து படிக்காத ஒரு ஆளு அப்படிங்கிறதுனால தான் சரோஜா வந்து பிரவீனை நல்லா படிக்கணும் அப்படின்னு புஷ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பிரவீனுக்கு அவங்க அப்பா மாதிரியே படிப்பு வராத மாதிரி காட்டியிருப்பாங்க. உன்னிகிருஷ்ணன் ஆண்ட்ரியா கிட்ட அடி வாங்கியிருப்பாரு. பிரவீனும் அவங்களுடைய லவ்வர் கிட்ட அடி வாங்கியிருப்பாரு. 2 லவ்வுமே வந்து கைக்கூடி வராது. ஸோ 2 பேரோட லவ்வுமே வந்து எதிர்பார்ப்புல தான் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்போதுமே ஸ்கூல்ல வந்து ஒரே கிளாஸா இருந்தாலும் ஒவ்வொரு குரூப்புக்கும் யூனிஃபார்ம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதையுமே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஹோம்வொர்க் குடுத்தத மேம் வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு பசங்க வந்து ஜாலியா இருக்கிறதா இருக்கட்டும். கேடில் விழுச்செல்வம் கல்வி பொருள் தருங்கிற திருக்குறள் வந்து இந்த போர்டுல எழுதியிருக்கும். இந்த திருக்குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவனுக்கு அழிவே இல்லாத மிக சிறந்த செல்வம் அப்படிங்கிறது வந்து கல்வி மட்டும்தான். பொன் பொருள் போன்ற மற்ற செல்வங்கள் வந்து நிலையற்றவைன்னு இந்த திருக்குறளுக்கான அர்த்தம். கல்வி செல்வம் வந்து யாருனாலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கல்வி தான் முக்கியம் அப்படிங்கிறத ஸ்கூல் போர்டுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிரவீன் வந்து படிக்காம இருப்பான். ஸோ அவனுடைய கேரக்டரை கனெக்ட் பண்ற விதமா இந்த திருக்குறளை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரினால்ட்ஸ் பென் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. அந்த பேனா தான் பிரவீனோடைய குரூப்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோ பென் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோடைய கிளைமேக்ஸ்ல பிரவீன் வந்து ஹீரோ பென் தான் வந்து யூஸ் பண்ணுவாரு. அதையுமே இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. எப்போதுமே நம்ம குரூப்ல ஒருத்தன் வந்து படிக்கிற பையன் இருப்பான். அதே மாதிரி தான் இந்த படத்துலயுமே இவனுடைய கேங்ல ஒருத்தர் நல்லா படிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தன் ரவுடிசம்லாம் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் இந்த கேங்லயும் ஒருத்தர் வந்து நல்லா அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரவீன் வந்து 11th 12 படிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா சின்ன பசங்களுக்கு இந்த ஒரு சீன்ல ராகிங் நடக்கும். ஆனா காலேஜ்ல தான் வந்து ராகிங் நடக்கும். ஸ்கூல்ல ராகிங் நடக்குமான்னு தெரியல. ஆனா இந்த படத்துல ராகிங் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இன்டர்வல் அப்ப வல்லவன் படத்தோட ரீக்ரியேஷன் பண்ணியிருப்பாங்க. அங்க இல்ல இங்க அப்படிங்கிற மாதிரி டயலாக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஆனுவல் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து போர்டுல இருக்கிறத பார்க்க முடியும். பிரவீன் அப்பா வந்து திட்டுறாரு அப்படிங்கிறதுனால சரோஜா வந்து திரும்பி தோசை சுடுறது மாதிரி நடிக்கிறதா இருக்கட்டும். பிரவீன் வந்து ரேங்க் ஹோல்டர் ஆனதும் அப்பா வந்து ஆனந்த கண்ணீர் விடுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸை 90s காலகட்டத்துக்கே கொண்டு போற மாதிரி அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. எல்லா படத்துலையுமே காமிக்கிற மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது மழை வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நேம் கார்டு போடும்போதே ஸ்லோவாக தான் போடுவாங்க. டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து பேர் வராது. இதே இது டெக்னீஷியனுடைய பேர் போடும்போது தான் நார்மலாக எல்லா படத்துலையுமே போடுற மாதிரி உடனே
உடனே வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும்போது சிகரெட் மாதிரியே ஒரு சாக்லேட் விக்கும். இந்த சீன்ல சிகரெட் சாப்பிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால தான் ஈட்டிங் சாக்லேட்ஸ் டு த ஹெல்த்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2014ல ஏர்செல் இருந்துச்சு. ஸோ இந்த சீன்ல கிரிக்கெட் விளையாடுற மெர்சி ட்ரெஸ்ல ஏர்செல் விளம்பரத்தை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போதுமே எக்ஸாம் அப்படின்னா மார்ச் மாசம் 2ஆம் தேதி இல்லைன்னா 3ஆம் தேதி தான் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த படத்துல 3ஆம் தேதின்னு அவ்வளோ கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்ட்டிங்ல ரிசல்ட் பார்த்துட்டு ஒரு ஆட்டோல வருவாங்க. அந்த ஆட்டோக்கு பின்னாடி வந்து 2 குதிரை இருக்கும். அதே மாதிரி கிளைமாக்ஸ்லயும் அப்பயுமே வந்து அந்த ஆட்டோல 2 குதிரை இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்ட்டிங்லயும் ஒரே ஆட்டோ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிளைமாக்ஸ்லயும் அதே ஆட்டோ தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா இன்னொரு ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அதையுமே இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. டீச்சர்ஸ் வந்து ஏன் திட்டுறாங்க அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாங்க நளினியோடைய கேரக்டர் மூலமா. இந்த படத்துல 3 ஹீரோயினோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரேசிகாவுடைய கேரக்டர் பார்த்தோம்னா, லவ்ல சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா லவ்வை வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம். லவ்ல சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிரேசிகாவுடைய கேரக்டர் மூலமா. சோனலுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய இன்ட்ரோ சீன் வந்து எஃபில தான் வந்து ஆரம்பிக்கும். அவங்களுடைய டிபி பார்த்தோம்னா, உங்களுக்கு நடக்கிற எதுக்கும் மற்றவங்கள குறை சொல்லாதீங்க, நீங்களே பொறுப்பு, உங்கள் கர்மாவே வந்து அதுக்கு காரணம்னு இங்கிலீஷ்ல இருக்கும். பிரேசிகாவும் பிரவீனும் சோனலுக்காண்டி தான் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ சோனலை வந்து தப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் டிபி மூலமாவே இவங்களுடைய கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. 11th படிக்கும்போது ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வந்திருக்கும். சோனலுக்காண்டி அப்போ ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டில் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அது வந்து 2014ல் 11th படித்த மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே இது கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் 2015, 16ல் நடக்கும். அது வந்து 12த்துக்காண்டி ரெஃபரன்ஸாக காட்டியிருப்பாங்க. கனகா வந்து தனுஷ் ஃபேனா இருப்பாங்க. பிரவீன் வந்து சிம்பு ஃபேனா இருப்பாரு. சிம்புவுக்கும் தனுஷுக்குமே வந்து ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. அதை இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. கனகாவுடைய கேரக்டர் மூலமா தான் பிரவீன் வந்து அந்த ரவுடி மாதிரி கயிறு கட்டி இருப்பான். அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரவீன் வந்து படிக்காம இருப்பான். கனகா மூலமா தான் வந்து படிச்சு பாஸ் ஆகுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. கனகா, பிரவீன், பிரேசிகா இவங்க 3 பேருடைய யூனிஃபார்மே வந்து கிரீன் கலர், எல்லோ கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே இது சோனலுடைய யூனிஃபார்ம் காட்டும்போது நார்மலா ரெட் கலர் யூனிஃபார்ம் போட்டு வருவாங்க. ஸோ சோனலுடைய யூனிஃபார்ம் ரெட் கலர் மூலமா இவங்களும் ஒன் ஆஃப் த வில்லிங்கிறத காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல சிம்புவோடைய ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். சிம்பு நடிச்ச குத்து படத்துல வர பாட்டை கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், சிம்பு மாதிரி ஸ்டைலா கையில கிஸ் பண்றதா இருக்கட்டும், 10th எக்ஸாம் அப்ப பாஸ் மார்க் சொன்ன உடனே அப்பா முன்னாடி ஸ்டைலா வந்து நிக்கிறதா இருக்கட்டும், சிம்பு மாதிரி கையில ரோப் கட்டியிருக்கிறதா இருக்கட்டும், ஸ்டெப்ல கைபிடியில சருகிக்கிட்டே வர்றதா இருக்கட்டும், கையை வச்சு ஸ்டைல் பண்றதா இருக்கட்டும், நோட்டை ஒத்த விரல்ல சுத்துறதா இருக்கட்டும், சிம்பு மாதிரி நெத்தியில கர்ச்சீஃப் கட்டுறதா இருக்கட்டும், ஹீரோயின் வந்து பிரவீனை கை டச் பண்ண உடனே என்னை தீண்டி விட்டாங்கிற சிம்பு பாட்டு பாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த சிம்புவுடைய ரெஃபரன்ஸா இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. பிரவீனோடைய ஃப்ரெண்டு கேரக்டர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பிரவீனோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆப்போசிட்ல இருக்கிற டீம் பசங்களை ரூம்ல வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. ஃபேர்வெல் டே அப்ப இவனை அடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டினியூட்டியை மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ரீ கிளைமேக்ஸில் சண்டை போட்டவங்க கிளைமேக்ஸில் சமாதானம் ஆகிற மாதிரி ஹாய்னு சொல்லி கண்டினியூட்டியை மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் பிரவீன் வந்து அடுத்தடுத்த பொண்ணுங்களோட ஈஸியாக கமிட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எப்படி கமிட் ஆக முடியும்? பழைய லவ்வரை எப்படி மறந்து மூவ் ஆன் பண்ணுறான் அப்படிங்கிறத ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக இருக்கும் இந்த படத்தில். பிரவீன் வந்து கிளைமேக்ஸில் ரேங்க் ஹோல்டராக இருப்பார். இது எப்படி ஒரு ரேங்க் ஹோல்டராக இருக்க முடியும்னு தெரியல. இந்த படத்துக்கும் டிராகன் படத்துக்கும் சின்னதாக சிமிலாரிட்டி சீன்ஸ் இருக்கும். டிராகன் படத்தில் என்னதான் வந்து 46 அரியர்ஸ் வச்சுருந்தாலும் 6 மாதத்தில் நல்லா படிக்கிற மாதிரியும் 2 மாதம் தூங்காமல் படிக்கிற மாதிரியும் காமிச்சு தான் எக்ஸாம் எழுத போவார். ஆனால் யூத் படத்தில் எக்ஸாம் டைம் டேபிள் வந்ததுக்கு அப்புறம் தான் 3ஆம் தேதி எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 28ஆம் தேதி தான் வந்து அவங்க அப்பாவுடைய லவ் ஸ்டோரியை கேட்பாரு. ஓகே, நமக்கு வந்து இந்த லவ்வெல்லாம் செட் ஆகாது, அதனால நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சி பிரவீன் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவார்.
டிராகன் படத்துல என்னதான் முட்டி மோதி படிச்சாலும் கடைசியில அவருடைய லவ்வரை போய் பார்த்துட்டு வரும்போது பதட்டத்துல எக்ஸாம்ல மறந்து போயிரும். அதுதான் வந்து பிராக்டிக்கலாவும் இருக்கும். ஆனா யூத் படத்துலயுமே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு பிரவீனுமே வந்து பதட்டத்துல தான் ஓடி வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா ரேங்க் ஹோல்டரா வாங்கியிருப்பாரு. எப்படி வாங்கியிருப்பாரு? பதட்டத்துல எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? டிராகன் படத்துல +1 +2ல வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு 90% மேல மார்க் வாங்கியிருப்பாரு. அதனால தான் 46 அரியர்ஸை ஒரே அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிருவாருன்னு காட்டியிருப்பாங்க. ஸோ டிராகன் படத்துல ஹீரோ வந்து படிக்கிற பையன்தான். ஒரு கெத்துக்காண்டி அத்தனை அரியர்ஸ் வச்சிருப்பாரு. எக்ஸாம்ல எல்லா பேப்பருமே வந்து ஒரே அட்டெம்ப்ட்லயுமே கிளியர் பண்ணுவாரு. பதட்டத்திலையும் ஒரு பேப்பர் வந்து எழுத முடியாம போயிடும். அந்த ஒரு பேப்பரை மட்டும்தான் ஏமாத்தி பாஸ் ஆவாரு. ஆனா யூத் படத்துல 10th மார்க்கே வந்து 35, 36 மார்க் தான் வந்து வாங்கியிருப்பாரு. இவர் எப்படி ரேங்க் ஹோல்டரா வாங்கியிருப்பாரு? அதே மாதிரி டிராகன் படத்துல ஜிவிஎம் வந்து மார்க்கை செக் பண்றேன்னு செக் பண்ணுவாரு. அப்ப எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம பாஸ் ஆயிருவோமான்னு ஒரு பயத்துல தான் வந்து நிப்பாரு. ஆனா யூத் படத்துல அந்த பயமே வந்து இவருக்கு இருக்காது. ஃப்ளெக்ஸ்ல இவருடைய நேமை ரேங்க் ஹோல்டர்னு பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரவீன் வந்து பாஸ் ஆகுறதே பெரிய விஷயமா தான் காட்டியிருந்திருக்கணும். ஆனா இது வந்து பெரிய ஒரு லாஜிக் மிஸ்டேக்கா இருக்குது இந்த படத்துல. இவர் எப்படி ரேங்க் ஹோல்டரா மாறினாரு அப்படின்னு. சரோஜா வந்து பிரவீனுக்கு ஒரே ஒரு முட்டையை வச்சு தான் வந்து ஆம்லெட் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா கிச்சன்ல 4-5 முட்டை இருக்கிற மாதிரியும் காமிப்பாங்க. இன்னொரு முட்டையை எடுத்து உன்னிகிருஷ்ணனுக்கு ஆம்லெட் போட்டு கொடுக்கலாமே, ஏன் போட்டு கொடுக்காத மாதிரி காட்டியிருக்கிறாங்க. 10th எக்ஸாம் ரிசல்ட்டு ப்ரௌசிங் சென்டர்ல போய் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா 12th எக்ஸாம் ரிசல்ட்டை மட்டும் ஏன் ஸ்கூல்லே வந்து பார்க்கணும்? அதையுமே ப்ரௌசிங் சென்டர்லயே பார்த்துருக்கலாமே. இந்த படத்தோடைய டைம் லைன்லாம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் 2014ல ஸ்டார்ட் ஆகும். அது கேலண்டர்ல 2014ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் கல்ச்சர் ப்ரோக்ராம் வந்து 2014, 15 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 11th கம்ப்ளீட் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. உன்னிகிருஷ்ணன் அவருடைய லவ் ஸ்டோரியை சொல்லும்போது 28 2வது மாசத்துல சொல்லியிருந்திருப்பாரு பிரவீன் கிட்ட. 3ஆம் தேதி பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ரிசல்ட் எப்போதுமே மே மந்த் தான் வந்து வெளியாகும். ஸோ அதையுமே இந்த படத்துல கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல பிடி சார் முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. ஆனா அவருக்கு எந்த ஒரு டயலாக்மே இருக்காது. ஆனா பிடி சாருக்கு பசங்க வந்து பயப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரவீனோடைய கேங்கு சோனலை கலாய்ச்சிருப்பாங்க. அப்ப கனகா வந்து பிடி சார்னு சொல்லி அந்த பசங்களை வந்து ஓட விட்டுருப்பாங்க. அதே மாதிரி கல்ச்சரல் ப்ரோக்ராம்லயுமே பிரவீனோடைய கேங்குக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற கேங்குக்கும் சண்டை வந்திருக்கும். அங்கேயுமே பிடி சார் தான் வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுருப்பாரு. கிளைமேக்ஸில் 2 கேங்குக்கும் சண்டை வந்திருக்கும். அப்பயுமே பிடி சார் தான் வந்திருப்பாரு. ஃபைட் பண்ணினதுக்கப்புறம் 2 கேங்குமே ஹெச்எம் ரூமில் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்போ பிடி சார் தான் வந்து பிரவீனை அடித்து ஸ்டாஃப் ரூமில் நிற்க வச்சிருப்பாரு. நளினியும் பிடி சாரை பார்த்து இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. யூத் படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் லியோ படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். யூத் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.